எல்லோருக்கும் வணக்கம். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக நீ மாறுவாய். எதை நினைக்கிறாயோ அது நடக்கும். எது வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதை அடைந்தே தீருவீர்கள். இந்த எண்ணெய் அலைகளை நீங்கள் எந்த அளவுக்கு பரப்புறீங்களோ, அதை பற்றியே நினைவுகளை உருவாக்கிக்கிறீங்களோ, அந்த எண்ணங்கள் உங்களை அதை அடைய வைக்கும். இதுதான் உண்மை. நீ எதுவாக மாற வேண்டும் நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். ரொம்ப சிம்பிள். இதான் இந்த எண்ணங்கள் பல பிரதிபலனை நமக்கு கொடுக்கின்றன. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு நாட்டில் இருக்க பிரஜை, சாதாரண மனிதன் அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்போம். நல்ல இளைஞன், நல்ல திடகாத்திரமான உடம்பு எல்லாம் இருக்கு. மரத்தடியில் உட்காந்து அப்படி யோசனை பண்ணிகிட்ருக்கான். நமக்கு என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கணும். அப்போது ஒரு குதிரையில் ஒரு கம்பீரமாக ஒரு அரசாங்க ஊழியர், அதாவது ஒரு அந்த காவல் காப்போர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி ஒருத்தர் நம்ம வேல்காம்போட மேலே ஒரு கம்பீரமாக குதிரையில் போயிட்டுருக்கு. இவருக்கு பார்த்தவொன்னே ஒரு ஆசை, என்ன கம்பீரமாக இருக்குது, என்ன குதிரைடா, சும்மா அரேபியன் குதிரை மாதிரி இருக்குது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். நமக்கும் இது மாதிரி ஒரு வேலை கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி கண்ணை முடிக்கிட்டு, கடவுளே எனக்கு இதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வேணும், கொஞ்சம் கிடைக்காதா, அதுக்கான முயற்சியை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு 2 நாள் கழித்து அந்த ஊரில் தண்டோரா போட்டுக்கிட்டு, அப்போல்லாம் தண்டோரா தான் போடுவாங்க, தண்டோரா போட்டுக்கிட்டு அரசாங்கத்தில் வேலைக்கு ஆள் தேவை, அதாவது போர் புரியறதுக்கு ஆளை எடுக்கிறோம், நீங்கள் இராணுவத்துக்கு எல்லோரும் வாங்க, விருப்பமானவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் நேராக போய் அந்த காலையில் அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு அரசாங்க அந்த அரண்மனைக்கு முன்னால் போய் நிற்கிறான். எல்லோரையும் வரிசையாக கூப்பிட்றாங்க, உள்ளுக்குள்ளே கூப்பிட்றாங்க. எப்பவும் போல் அவங்க அவரோட உடை, அவங்களோட உயரம், எடை, மார்பளவு எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவனை செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணோன்னா அரசாங்க உத்தியோகம் கிடச்சிடுது. இப்போ அவனுக்கு போர் பயிற்சி எல்லாம் கொடுக்கணும். இதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாம் போர் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு ஒரு குதிரையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த எல்லா வீரனுக்கும் ஒரு குதிரை ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வேர்க்கம்பு, அதே மாதிரி நல்ல உயரபாடி, அரசாங்க உடை, சும்மா மெஜஸ்டிக்காக அப்படி ஜம்முன்னு அவன் நின்னான். அந்த குதிரையில் அப்படியே நடந்து வரும்போது எந்த மரத்தடியில் போய் கடவுளை வேண்டினானோ அந்த மரத்தடிக்கிட்ட போய் நிற்கிறான். அந்த மரத்தடிக்கிட்ட போய் உட்காந்து, கடவுளே மிக்க நன்றி, எனக்கு நல்ல அருமையான வேலை வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்போ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்படி திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா ஒரு கணவன் மனைவி 2 பேர் கடந்து போகிறாங்க. இவர் பார்த்தோன்னா, கடவுளே திரும்ப கண்ணை மூடிக்கிட்டேன், எனக்கும் ஒரு நல்ல அழகான மனைவி அமையணும், எனக்கும் கல்யாணம் ஆகணும். நியாயமான பாயிண்ட்டு, எல்லோரும் ஆசைப்படுறது தானே. வயசாகிடுச்சுன்னா, அதாவது நடு வயசு வந்துருச்சுன்னா 24, 25 வயசு எல்லா இளைஞர்களும் வரக்கூடிய ஆசை தானே. கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவன் என்ன செய்கிறான், கொஞ்ச நாள் அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும்போது இவனை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவனுக்கு பொண்ணு கொடுக்க வராங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. திரும்ப அவன் எந்த மரத்தடியும்
அந்த மரத்தில் போய் கடவுளை நின்று உட்காந்து, ஏன்னா அவனுக்கு அது ஒரு ஆசையாக போச்சு. ஸோ அதை உட்காந்து, கடவுளே எனக்கும் திருமணமாகிவிட்டது, அழகான மனைவி கிடைத்து விட்டார், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் அருள் பாலிப்பாயாக அப்படி கேட்டுக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வந்து நிதானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போது ஒரு ஆண் ஒரு சின்ன பெண் குழந்தையை தூக்கிட்டு நடந்து வரான். அவனோட மனைவி வந்து ஒரு 4-5 வயசு பையன், ஒரு சின்ன பையன், அவனை அழைச்சிக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் நடந்து போகிறான். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, திரும்ப கடவுளே கல்யாணம் ஆயிடுச்சு, இது மாதிரி எனக்கும் 2 குழந்தைய கொடுத்து என் வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாக ஆக்கேன், எனக்கும் 2 குழந்தை வேணாமா அப்படின்னு கடவுள் தியானம் பண்ண வீட்டுக்கு போகிறான். எப்பவும் போல் கொஞ்ச நாளில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அடுத்த 2வது குழந்தை பிறகுது. கொஞ்ச நாள் அவனும் பார்த்தா அவனுக்கு அந்த முதல் குழந்தை வந்து பெண் குழந்தையாக போயிடுது, 2வது வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருக்குது. எதாக இருந்தால் என்ன, 2 ஒன்று தானே. ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து எல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப மரத்தடியில் வரான். கடவுளே நான் கேட்டது அத்தனையும் கொடுத்துட்டேன், மிக்க மகிழ்ச்சி, நான் சந்தோஷத்தில் எல்லையில் இருக்கேன், பாரு எனக்கு ரொம்ப அழகான மனைவி, 2 குழந்தைங்க, அரசாங்க உத்தியோகம், நிம்மதியான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான், கண்ணை திறந்து பார்க்கலாம். சுத்தமுத்தம் எங்கேயோ தூரத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு சிங்கம் உலாவின்னு இருக்கு. இந்த சிங்கத்தை அப்படின்னு நினச்சிக்கிறான். கடவுள் திடீர்னு சிங்கம் என் முன்னால் வந்து என்னை கடிச்சிருந்துட்டான் அப்படின்னா, செகண்ட்ஸில் சிங்கம் வந்தது கடிச்சிருந்துச்சு, முடிஞ்சு போச்சுக்கலாம். பாருங்க, இந்த சிங்கம் வர்றதுக்கு முன்னால் இருந்தது அத்தனையுமே பாசிட்டிவ் திங்கிங். சிங்கம் வந்து கடிச்சு தின்னு பார்த்தீங்களா, இது தேவையே இல்லை, இது நெகட்டிவ் திங்கிங். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை யார் கெடுத்துக்கிறா அப்படின்னா நீங்கள் தான் கற்றுக்கிறீங்க, வேறு யாரும் உங்களை கெடுக்கலை. பாசிட்டிவ் தாட்டு வந்து இருக்கிற மட்டும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது, நல்லது நடந்துக்கிட்டு இருந்தது. நெகட்டிவ் தாட்டு வந்தோடனே சிங்கம் வந்து கடிச்சது நடிச்சு. எப்போவுமே நீங்கள் நினைக்கிறது என்னமா இருக்கணும் அப்படிப்ப நிமிர்ந்து நடங்க. நான் மிகப்பெரியவன், என்னால் எதிலும் வெற்றி அடைய முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும், நான் எடுத்த காரியம் மட்டும் வெற்றி அடையும். இது எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி நைட்டு படுத்துக்கும்போது படிங்க. ஒரு 10 தடவை படிங்க, 15 தடவை படிங்க. நீங்கள் படிக்க உங்கள் மனசில் உரம் ஏறி நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளனாக, ஒரு மாபெரும் ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக உலா வருவீர்கள். அது கஷ்டமே இல்லை, கவலையப்படாதீங்க. வெற்றி பெற முடியாதுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. வெற்றி நிச்சயம் வரும். ஆனால் நெகட்டிவ் திங்கிங்கை துரத்துங்க. நிச்சயமாக வெற்றி வரும், நிச்சயமாக வரும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அது ஒன்று நிச்சயம். இதை மனசில் ஏற்றிங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, நான் நாளைக்கு சரியான பதிலை கூறுவேன், முதல் பாயிண்ட். 2வது, எந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல வெப்சைட்டில் போய் அதை பற்றி தேடுங்க, அது கிடைக்கும். அது என்னென்ன பண்ணுறாங்கிறது அதை பற்றி அறிவுபூர்வமாக உங்களை நீங்கள் ஒரு ஸ்கில் டெவலப் நீங்களே பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்தது, அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் கிடச்சா இவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கு, இவ்வளோ ஓடிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது இந்த கம்பெனியை பற்றி உனக்கு என்ன தெரியும்னா டப்புன்னு அடிக்கலாம். நீங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. தேடுங்கள், கிடைக்கும். கிடைக்காத எதுவும் தட்டுங்கள், திறக்கப்படும். கிடைக்கும், போங்க, எல்லாம் கிடைக்கும். ஆனால் முயற்சி மட்டும்தான் வேணும். ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லா இருங்க.